அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் என்பது மகத்துவமான மாதம் என்று கூறுவார்கள். நம் முன்னோர்கள் கடைப்பிடித்த பழக்கங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு நம்பிக்கையை வலியுறுத்துவது மட்டுமன்றி அதில் ஓர் விஞ்ஞானபூர்வமான சம்பவமும் இருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தை அறிவியல் படி பார்த்தால் ஆக்சிஜன் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் அதிகாலை வந்து சேரும். அந்த நேரத்தில் நாம் எழுந்து கோலமிடுவது, பாடல் பாடுவது, கோவிலுக்கு செல்வது என்று இருந்தால் அந்த ஓசோன் காற்றானது நம் நுரையீரலுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இதனால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் நம் முன்னோர்கள் மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து இறைவனை வணங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து வணங்குவதால் நமக்கு மனம் அமைதிப்படுகிறது, உடல் நலமாக இருக்கிறது. இதை விஞ்ஞானபூர்வமாக கூட ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. இன்று திருப்பாவையின் ஆண்டாள் பாசுரம் 11 பார்ப்போம். இதில் கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்துனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றைக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளில் ஆண்டாள் பெண்களின் கடமையையும் கண்ணனின் தர்மத்தையும் இணைத்து பேசுவதாக அமைந்துள்ளது. கன்றுகளை ஈன்று மிகுதியாக பால் சுரக்கும் பசு கூட்டங்களை மேய்ப்பவனும் பகைவர்களின் பலம் அழிய போர் செய்யும் இடையவர்களின் குலத்தில் தோன்றிய தங்க கொடியை போன்ற எழில்மிகு தோற்றம் கொண்ட பெண்ணே, புற்றிலிருந்து வெளிவந்து படமெடுக்கும் நாகத்தின் கழுத்துக்கு நிகரான மெல்லிடையும் கானகத்தில் இருக்கும் மயிலுக்கு நிகரான உருவத்தையும் கொண்டவளே, விழித்தெழுந்து வருவாயாக. சுற்றமும் நம்மிடம் பழகும் தோழியர்கள் எல்லோரும் உன் வீட்டின் முற்றத்தில் வந்து நின்று கண்ணனை பேர் பாடிக்கொண்டு இருக்கின்றோம். அவன் துதியை கேட்டு நீ அசையாமல் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. செல்வ மகளே, நற்பலனை விடுத்து நீ எதற்காக உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று தோழிகள் எழுப்புகிறார்கள். அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைத்துவிடப் போகிறது? எனவே எங்களுடன் எழுந்து வந்து இறைவனை வணங்க வருவாயாக. இந்த நோன்பை முழுமையாக நாம் மேற்கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் என்று ஆண்டாளின் 11ஆம் பாசுரத்தில் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். திருவெம்பாவையின் 11ஆம் பாசுரம் என்பது இறைவனின் அருளை பெறுவதற்கும் ஞானம் அடைவதற்கும் பக்தி மார்க்கத்தில் உயர்வதற்கும் வழிகாட்டுவதாக அமைந்துள்ளது. திருவெம்பாவை பாசுரம் 11. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென கையால் குடைந்து குடைந்து உன்கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள், சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையை மையிட்ட அழகிய கண்களை உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக என்று கூறுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. நாமும் மார்கழி மாதத்தில் கடவுளை மனதால் துதித்து போற்றுவோம், நற்பேறு பெறுவோம். நன்றி, வணக்கம்.